ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எடுத்துக்காட்டு 1.2 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பருவம் 1 பகுதி 2 அதாவது வால்யூம் 2ல் இருந்து எடுத்துக்காட்டு 1.2 சம் பார்க்க போகிறோம். இதில் சம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திட்ட வடிவில் எழுத சொல்லி 2 சம் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா விகிதமுறை எண் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே பகுதி வந்து மிக எண்ணாக இருக்கணும். அதாவது மிக எண்ணா என்னென்னா ப்ளஸில் இருக்கணும், குறைனா மைனஸில் இருந்தால் அது வந்து குறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 சம்மிலுமே வந்து பகுதி வந்து குறை எண்ணாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக எண்ணாக மாற்றணும், அதாவது பாசிட்டிவாக மாற்றணும். இப்போது 48/-84 இந்த பகுதியை வந்து நாம் மிக எண்ணாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலையும் கிளையும் -1 மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -48/+84 ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மேலையும் கிளை வந்து இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 12th டேபிள், அதாவது 12வது டேபிளில் அடங்கும். 412 வந்து 48ன்னு வரும். ஸோ -4. 84 வந்து பார்த்திங்கன்னா 7 டைம்ஸ் வரும். 12th டேபிள் படிச்சிங்கன்னா 7 12s வந்து 84 வரும். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது சம் வந்து பார்த்திங்கன்னா -18/-42. இதுவுமே பார்த்திங்கன்னா பகுதி வந்து நமக்கு குறை எண்ணாக இருக்குது. இதை மிக எண்ணை மாற்றணுன்னா மேலையும் கிளையும் -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18/42 அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6th டேபிள்லேயே அடங்கும். ஸோ 3 6 are 18, 7 6 are 42. அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம்.